ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 14/3/2025 மாசி மாதம் 30ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைக்கு காரணையா நோன்பு. இந்த நோன்பானது மிக மிக முக்கியமான நோன்பு. காரணையான் நோன்பு கொண்டாடுகின்ற சகோதரர்களுக்கெல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல தீர்க்க சுமங்கலி யோகத்தோடு வாழ வேண்டும் என்ற ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சூரிய உதயம் காலை 6:17 சூரிய அஸ்தமனம் மாலை 6:19 இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை, மாலை 5 மணி முதல் மாலை 6 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் காலை 7 வரை. அதேபோல் இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:54 வரை பூரம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 12:57 வரை பௌர்ணமி, அதன் பின்பு தேய்பிரை பிரதமை வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று காலை 6:54 வரை திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் செய்கின்ற விஷயங்களிலெல்லாம் வெற்றி உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற சிறப்பான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். காரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். பொருளாதாரத்திலே அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். கடன்கள் தீரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வகையிலே நல்ல யோகம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள்.
மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நிறைய பணம் வரும். கடனை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். சிலருக்கு வண்டி வாகன யோகம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். வேலையிலே மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட வேண்டாம். தொழிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதையும் தவிர்க்க வேண்டும். ஆக இன்றைய நாளிலே இறையருளோடு கடந்து செல்ல வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். ஆகவே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மௌனத்தை கடைபிடித்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். அது உங்களை முன்னேற்றுகின்ற மாற்றமாக இருக்கும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்படி உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை, சந்தோஷம் எல்லாமே நிலைத்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆக இன்றைய நாள் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. என்றாலும் மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்கள். ராம நாமத்தை உச்சரியுங்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம்.
சிறிய சண்டை பெரிய சண்டையிலே கொண்டு முடியலாம். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கடன் யாருக்கும் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வத்தை வணங்கி இறையருளோடு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். திடீர் பண வரவு உண்டாகும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். திடீர் பணவரவு உண்டாகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அலுவலகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே கவனத்தோடு இருங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். 12 ராசியினருமே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி நல்லருள் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு காரடையார் நோன்பு. அதாவது சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானுடைய உயிரை யமனிடமிருந்து மீட்ட நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாள் மிக முக்கியமாக காரடையார் நோன்பானது சுமங்கலிகளுக்கெல்லாம் மிக முக்கியமான நோன்பாக கருதப்படுகின்றது. இந்த காரடையார் நோன்பு என்பது நம்முடைய சனாதன இந்து தர்மத்தை சேர்ந்த பெண்கள் தங்களுடைய கணவன் மற்றும் வருங்கால கணவர்களுடைய இந்த காரடையார் நோன்பு என்பது நம்முடைய இந்து சமூகத்து பெண்கள் அனுசரிக்கின்ற அற்புதமான நோன்பாகும். திருமணத்துக்கு காத்திருக்கின்ற பெண்கள் இந்த நோன்பை நோற்பதால் நல்ல கணவன் அமைவான். அதேபோல் திருமணம் முடிந்த பெண்கள் இந்த நோன்பை நோற்பதால் அவருடைய கணவன் நல்ல தீர்காயுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல ஒரு மனமொத்த தம்பதிகளாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம். கணவனுடைய நலனுக்காக நடத்தப்படுகின்ற முக்கியமான விரதம் இந்த விரதம். இந்த காரடையார் நோன்பு அதனுடைய பலன்கள் என்ன? இந்த காரடையார் நோன்பு இருப்பதால் ஏற்படுகின்ற பலன்களை எல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானை யமதர்மனிடமிருந்து மீட்டு வந்த நாள் இந்த நாள் என்று சொல்லப்படுகின்றது. காரடையார் நோன்பு என்பது பெண்களுடைய பக்தி தியாகம் மற்றும் அவர்களுடைய பதிவிரதா தர்மத்தை வெளிக்காட்டுகின்ற அற்புதமான விரதமாகும். இந்த விரதமானது மாசி மாத இறுதியிலும் பங்குனி மாத தொடக்கத்திலும் கடைபிடிக்கப்படுகின்றது. மாசி மாதத்தினுடைய கடைசி நாள் இரவிலே தொடங்கி பங்குனி பிறக்கின்ற அந்த காலையிலே விரதம் முடிகின்றது. இந்த விரதம் காமாட்சி விரதம், கௌரி விரதம், சாவித்திரி விரதம் என்று பல பல பெயர்களிலே கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளிலே விரதம் அனுஷ்டிக்கின்ற பெண்கள் பொதுவாக மஞ்சள் நிற ஆடைகளை அணிவார்கள். மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்குகின்ற சுப தருணத்திலே
மஞ்சள் சரடு புதிதாக மாற்றிக்கொள்வார்கள். தங்களுடைய தாலி கயிறை, தாலி என்பதே மஞ்சள் கயிறால் தான் இருக்க வேண்டும். இந்த மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைக்கு நல்ல வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். காலை 6:40 மணி அளவிலே இன்றைக்கு இந்த சுப நாளிலே இந்த சரளை மாற்றிக்கொண்டு இந்த விரதத்தை நடத்த வேண்டும். இந்த நோன்பு எடுக்கின்ற வேளையிலே பெண்கள் ஒரு அருமையான வாசகத்தை சொல்லி அம்பாளை வணங்குவார்கள். இதுதான் காரடையான் நோன்பு மந்திரம் என்று சொல்லப்படுகின்றது. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாத அருள் தருவாய் என்று அம்பாளை வணங்குவார்கள். இந்த மந்திரத்தை ஜெபித்துத்தான் சாவித்திரி அன்னையை மனதார பிரார்த்தனை செய்து அதன் பின் நோன்பு கயிறை கட்டிக்கொள்ள வேண்டும். இதனை கணவன் தன்னுடைய கையால் மனைவிக்கு கட்டுவது சிறப்பு. சரி, இந்த காரடையான் நோன்பை எப்படி கடைபிடிப்பது என்பதை பார்க்கலாம். காரடையான் நோன்பு தினத்தன்று அதிகாலையிலே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு குளித்து தயாராக வேண்டும். பூஜை அறையிலே அம்பாளுடைய படத்திற்கு முன்பு மஞ்சள் சரடு, பழங்கள், நைவேத்தியம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை செய்யும் போது அம்பாளை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். காலை முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையிலே அடை பாயாசம் செய்து, காலை முழுதும் விரதம் இருந்து மாலையிலே அடை, இந்த அடை 2 விதமாக தயாரிப்பார்கள். வெள்ள அடை, உப்படை என்று. காரம் வைத்து ஒரு அடை தயாரிப்பார்கள். அதேபோல் வெல்லம் வைத்து ஒரு அடை தயாரிப்பார்கள். வெள்ளப்பாகு வைத்து தயாரிப்பார்கள். ஆக வெள்ள அடை, கார அடை, பாயாசம் இவையெல்லாம் வைத்து நைவேத்தியம் செய்து பின்னர் விரதத்தை முடித்துக் கொள்வார்கள். இந்த வெள்ள அடையும் கார அடையும் என்ன சொல்கின்றது? வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் வந்து வந்து செல்லும், அவற்றை நாம் சமாளித்து வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் இதனுடைய தாற்பயம். முழு நாள் விரதம் இருக்கலாம், அல்லது மாலை மட்டும் விரதம் இருந்து இரவிலே நைவேத்தியம் செய்து பிறகு சாப்பிடலாம். காரடையான் நோன்பு தினத்தன்று முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது மஞ்சள் சரடு புதிதாக கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த காரடையான் நோன்பு இருப்பதால் நமக்கு ஏற்படுகின்ற நலன்கள்: கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கும், குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை ஏற்படும், கன்னிப் பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து விரைவிலே திருமணம் நடைபெறும், திருமண தடைகள் நீக்குகின்ற நாள் இந்த விரதம். திருமணம் ஆனவர்களுக்கு, சகோதரிகளுக்கு நல்ல தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். ஆகவே இந்த அற்புதமான காரடையான் நோன்பு நல்ல நாளை எல்லோரும் வீட்டிலே அனுஷ்டித்து கோவிலுக்கு சென்று, தம்பதியாக கோவிலுக்கு செல்ல வேண்டும். இந்த நாளிலே தம்பதியாக கோவிலுக்கு சென்று குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் நம்முடைய குழந்தைகளின் நலனுக்காகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி வேண்டிக் கொண்டு சாவித்திரியை போன்ற பதிவிரதா பக்தியோடு இருப்பவர்களுக்கு தெய்வம் என்றைக்கும் துணை இருக்கும் என்பதை சொல்வதுதான் இந்த சத்தியவான் சாவித்திரியினுடைய கதை. ஆகவே இந்த நோன்பை அனுஷ்டித்து இல்லத்திலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். சத்தியவான் சாவித்திரி கதையை படித்து இந்த நோன்பை சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த நோன்பு நோக்கின்ற சகோதரர்களுக்கெல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.